ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படி போச்சு? இன்றைக்கி நாள் நல்லா போயிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் போச்சு. ஆனால் என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, இரும்பலும் கூட இருக்குது. அதனால் கொஞ்சம் பேச கொஞ்சம் சிரமமாக இருக்குது. வாய்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நேற்று நான் வேலைக்கு போன பணம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் தான் கிடச்சி. அதை வாங்கி வீட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் காட்டுக்கு போனேன். அப்படி காட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா மணி 8 ஆயிடுச்சு காட்டிலேயே. நேற்றே எனக்கு வேலைக்கு சொல்லிட்டாங்க. நேற்று நைட் ஃபோன் பண்ணி வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு காட்டுக்காரரோட பேரை மென்ஷன் பண்ணி இந்த தோப்புக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களை வேலைக்கு கூப்பிட்டு போகிறவர்கிட்ட ஃபோன் பண்ணி நேற்று கணக்கு என்னாச்சுன்னு கேட்டேன். அவர் கணக்கு இப்போ தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் தான் எவரையோட வீடு இருக்குது, அங்கே வர சொன்னார். இப்படி கணக்கு வாங்க அங்கே போன உடனே நேற்று சொன்னல ஒரு தோப்புக்கு சொன்னல அந்த தோப்புக்கு போக வேணாம், இப்போ வேற ஒரு தோப்புக்கு போகணும், அங்கே போயிருங்க, எல்லா ஆளும் அங்கே தான் வர்றாங்கன்னு சொல்லிட்டாரு. நானும் சரின்ட்டு காசு வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த தோப்புக்கு போனேன். நானும் என் ஃப்ரெண்டு 2 பேர் தான் அங்கே போனோம். அங்கே போகணுன்னு பார்த்தோன்னா எந்த ஆளும் இல்லை, எல்லாம் வேறு தோப்புக்கு போயிட்டாங்களோட்ருக்கு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நாங்கள் அதே தோப்பில் உரிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு தம்பியும் வந்தால் 3 பேர் சேர்ந்து அந்த காய் உரிக்க ஆரம்பித்தோம். கடைசியாக வந்து தம்பி பார்த்தீங்கன்னா டீ வாங்கிட்டு வரட்டான்னு கேட்டான். சரி தம்பி போயிட்டு வா, நீ வர்ற வரைக்கும் நாங்கள் காய் உரிக்காமல் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோன்னு சொன்னோம். சரினான்ட்டு அவன் என் வண்டி தான் எடுத்துகிட்டு போனான். போய் டீயும் அப்புறம் பஜ்ஜியும் வாங்கிட்டு வந்தான். ஃபஸ்ட்டு காயத்திற்கு வண்டி இந்த இடத்துக்கு தான் வருதாம்மா, எங்கள் ஒத்துக்கார் ஃபோன் பண்ணி சீக்கிரம் நைட்டத்தை உரிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் சொன்னோம் நாங்கள் வந்தது லேட்டு தான், அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், நேரமாக வந்தவங்க போட்டு வச்சுருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் லேட்டாக தான் வந்தோம், டைம் ஆனாலும் வண்டி நின்று ஏற்றுட்டோம் அப்படின்னு மாதிரி நாங்கள் சொன்னோம். எங்கள் ஒத்துக்கார் சரின்ட்டாரு, பார்த்து கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் உரிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னார். சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா ஒரு 11:30 மணிக்கு வந்து வேலை முடிஞ்சு நாங்கள் சாப்பிட்றதுக்கெல்லாம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துட்டோம். சாப்பாடு கொண்டு வந்தால் இருந்தாலும் 3 பேர் தான் அப்படிங்கிறங்காட்டி அவங்க 2 பேர் வீட்டுக்கு போனாங்க எங்கள் கூட இருக்கிறவங்க. அதனால் நானும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துட்டேன். நாங்கள் வேலை செய்கிற வியாபாரி பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிறவங்க தான் வேலைக்கு வருவாங்க, அதாவது காய் லோடத்திற்கு வருவாங்க. அதில் ஒரு அண்ணன் பார்த்திங்கன்னா டீ வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. இப்படி டீயை குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10-20 காய் தான் வசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த 10-20 காயும் உரிச்சிட்டோம். நாங்கள் 3 பேர் உரித்தோம். 3 பேரத்தில் பார்த்திங்கன்னா 2 பேர்த்தோட காய் பார்த்திங்கன்னா லோடிங் அண்ணங்களே அவங்க வண்டியில் ஏற்றிட்டாங்க. என்னோடய காய் மட்டும் ஏற்றலை. அவங்க 2 பேர்த்து காயை ஏற்றுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா முன்னாடியே கிடந்துச்சு, வண்டி வர கொஞ்சம் சௌரியமாக இருந்துச்சு. ஆனால் என்னோடய காய் அப்படியெல்லாம் கொஞ்சம் உள்ளே இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா என்னோடய காய் வந்து நான் எண்ணிவிட சொல்லிட்டாங்க. நான் பார்த்திங்கன்னா என்னோடய காய் எண்ணும்போது எங்கள் கூட வேலை செஞ்ச இன்னும் 2 பேர் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் காய் எண்ணிட்டு மறுபடியும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி பார்த்திங்கன்னா இன்னொரு தோப்புக்கு நாங்கள் போகணும். அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்குது. அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா நாங்கள் சேர்ந்து வேலை செய்யும்போது அவங்களோட கஷ்டம் நமக்கு தெரியறதில்ல. ஆனால் ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனித்தனியாக பேசும்போது பார்த்திங்கன்னா பழகும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட கஷ்டத்தை நம்மகிட்ட சொல்லும்போது நமக்கு இருக்கிற கஷ்டத்தை விட அவங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. நாங்கள் 3 பேர் தான் வேலை செஞ்சங்காட்டி பார்த்திங்கன்னா நான் ஒரு கஷ்டத்தை ஷேர் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு ஒரு கஷ்டத்தை ஷேர் பண்ணுறான். அதை பார்த்துட்டு இன்னொரு தம்பியும் அவனோட கஷ்டத்தை ஷேர் பண்ணுறான். வேலை முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கான்வர்சேஷன் தான் ஓடிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி தனியாக வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட கஷ்டம், சந்தோஷம், துக்கம், வேதனை எல்லாத்தையும் ஷேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம மைண்ட் என்ன செய்யுது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு எதை பற்றி பேசுகிறோமோ அந்த இடத்துக்கு நம்ம மைண்டு பார்த்திங்கன்னா நம்மளை கொண்டு போய் நிப்பாட்டிடுது. அந்தளவுக்கு கான்வர்சேஷன் இருக்கும். அதை எப்படி சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி சரௌண்டில் தான். இப்போ பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குது, அதை பற்றி பேசுகிறோம்னா எங்கள் மைண்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற மாதிரி எங்கள் மைண்டு இமேஜினேஷன் பண்ணிக்கும். இதை இப்போ எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் பேசுகிறப்போ எங்கள் மைண்டு ஃபுல்லாக எங்கள் சிந்தனை ஃபுல்லாக அதே டாப்பிக்கில் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நாங்கள் வேலை செஞ்சுட்டே தான் இருப்போம். இதை சொல்கிறதுக்கு தான் எவ்வளோ சுற்றி வளைச்சி வந்தேன். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா எங்களோட அடுத்த லொக்கேஷன் அடுத்த தோப்புக்கு நாங்கள் வந்துவிட்டோம். எங்கள் ஆளுங்க பாதி பேர் பார்த்திங்கன்னா இதுக்கு பக்கத்தில் தான் வேலை செஞ்சுட்ருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா காய் முடிஞ்சு காய் என்ற இடத்துல இருக்குது. அங்கே வண்டி பார்த்திங்கன்னா காய் ஏற்றுறதுக்கு வண்டி நின்றுட்டுருக்கு. அங்கே அவங்க காயை எண்ணி விட்டுட்டு எங்ககிட்ட தான் வருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேர் தான் இப்போ இந்த தோப்பு ஃபஸ்ட்டாக வந்திருக்கோம். இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா புளிய மரத்தில் தான் காய் கொட்டியிருந்தாங்க. அப்படி கொட்டும்போது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ எடுக்கும்போது அதுக்கு என்ன தம்ப்நெயில் என்ன டைட்டில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாது. ஆனால் இந்த தோப்பில் பார்த்திங்கன்னா புளிய மரத்தடியில் வந்து காய் கொட்டியிருந்து கட்டி எனக்கு டக்குன்னு ஒரு டைட்டில் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது என்னென்னு பார்த்திங்கன்னா புளிய மரத்தடியிலே புஷ்பலதா மடியில் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக், மூவி டைலாக் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதையே வந்து டைட்டிலாக வச்சுக்கலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பக்கத்தோப்பில் உரிச்சிட்டு தான் சொல்லியிருப்பேன். அவங்களும் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டாங்க. ஃபஸ்ட் நாங்கள் 3 பேர் தான் வசி போட்டு உரிச்சிட்டு வந்தோம். இப்போ அந்த ஆளுகளும் வந்துட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா எங்களுக்கு அடுத்த வீடியோ பேருக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக எங்கள் வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மணி 2 பக்கத்தில் இருக்கும். வேலை பார்த்திங்கன்னா ஏறக்குறைய முடிய போகுது. இது உரிச்சு எங்களுக்கு வேலை முடிஞ்சு. இது உரிச்சு பார்த்திங்கன்னா காய் எண்ணி விட்டு மட்டை போகிறதான்னு பார்த்துட்டு மட்டையை போட்டு காயை மூடிட்டு அங்கேயே கை கண் மூஞ்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். காய் கணக்கு சொல்லிட்டு பக்கத்தில் தான் வாய்க்காலில் தண்ணி போயிட்டு இருந்துச்சு. அங்கேயே கை கண் மூஞ்சி கழுவிட்டோம். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவடைகிறது. அடுத்த நிகழ்ச்சி நாளை வீடியோ எடுத்தால் அப்லோட் செய்யப்படும்.